நமசிவாய. பல்வேறு முகூர்த்தங்களை பற்றி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். வாமனன் சேஷாத்ரி சேனல்ல அந்த நிறைய வீடியோஸ் முகூர்த்தங்களை பற்றி இருக்கும். அதில வெற்றி தரக்கூடிய முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, பிரம்ம முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், விஜய முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். அதில வந்து இந்த அபிஜித் முகூர்த்தம் பத்தி யாராவது தெரியாம இருந்தா, அபிஜித் நட்சத்திரம் பத்தியோ, அபிஜித் முகூர்த்தம் பத்தியோ யாருக்காவது தெரியாம இருந்தா, அவங்க டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. கண்டிப்பான முறையில அது உங்களுக்கு லிங்க் குடுத்துருக்கேன். அத பார்த்துக்கலாம். அந்த வீடியோஸ் வந்து எவர்கிரீன் வீடியோஸ் அதெல்லாம் வந்து எப்போது யூஸ் பண்ணாலுமே அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக நம்ம வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு முகூர்த்தம், அதாவது ஒரு முகூர்த்தம்னு கூட சொல்ல முடியாது. ஒரு அரை முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். நிறைய பேர் அதை ஒரு முகூர்த்தம்ன்றாங்க. ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது 48 நிமிஷம் அப்படின்ற மாதிரியான விஷயம். 30 வகையான முகூர்த்தங்கள் ஒரு நாளில் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த அரை முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லும்போது, அரை முகூர்த்தம்னா 24 நிமிஷம் அப்படின்றது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து 48 நிமிஷம் அப்படின்றது இன்டர்நெட் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கொட்டி கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே போல் வந்து இது வந்து லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லக்னமாகவும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். மெயினாக இது வந்து முகூர்த்த வகையில் தான் வரும்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தை அதை வந்து கோதூளி லக்னம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம். இந்த முகூர்த்தத்துக்குரிய பேர் வந்து கோதூளி முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இது எல்லாருமே ஆல் ஓவர் இன்டர்நேஷனல், ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்றது சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். உங்களுக்கு சன்செட் ஆகுது இல்லையா, இந்த நாளில் வந்து உங்களுக்கு என்னைக்கு எந்த நேரத்தில் சன்செட் ஆகுதுன்னு பாருங்கள். 6 மணிக்கு நம்ம வந்து சூரிய அஸ்தமனம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6:21க்கு தான் வந்து சூரிய அஸ்தமனம் ஆகுது. அந்த 6:21 எடுத்துப்போம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் உங்களுடைய நாட்டில் வந்து எப்போ சன்செட் ஆகுதுங்கிறது கூகுளில் வந்து உங்களுடைய சிட்டியோட நேம் போட்டுடுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கொழும்போல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்காவில் கொழும்போல இருக்கீங்க, இல்லை டெக்ஸாஸில் இருக்குன்னா டெக்ஸாஸ் சன்செட் டுடே அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்துடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த ஒரு சிட்டியாக இருந்தாலுமே அந்த மாதிரியான விஷயமா வரும். அது சன்செட்டை கணக்கு எடுத்துக்கிறது வேண்டியது. சன்செட்டில் இருந்து 12 நிமிஷம் முன்னால், 12 நிமிஷம் அப்புறம், 12 மினிட்ஸ் பிஃபோர், 12 மினிட்ஸ் ஆஃப்டர், இதுதான் வந்து கோதூளி முகூர்த்தம் அப்படிங்கிறது. எக்ஸாக்டான டைம் இதுதான். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நேரத்தை வந்து திருமணத்திற்கு எந்த ஒரு முகூர்த்தமே கிடைக்கலன்னா இந்த ஈவினிங் டைம் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்பவும் வந்து ஈவினிங் டைமில் திருமணம் செய்பவர்கள் ஒரு சில செக்ஸ் இருக்காங்க. அந்த பிரிவினர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு நேரத்தை தான் தேர்ந்தெடுத்து செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கோதூளிய முகூர்த்தம் வந்து, கோதூளினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாடுகள் எல்லாம் திரும்பி வரும் இல்லையா, மேய்ச்சலுக்கு போயிட்டு மாடுகள் எல்லாம் திரும்பி வர நேரத்தை இந்த ஒரு விஷயத்தை வைத்து தான் கணக்கிட்டார்கள். அப்படி திரும்பி வர நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஆஸ்பிஷியஸான நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதனுடைய கோதூளி அப்படிங்கிறது வந்து ஈவன் வந்து பார்த்தோம்னா அதோடைய கால் பாதத்துடைய தூசி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஸோ அந்த பொதுவாகவே வந்து அந்த கோதூளி அப்படின்ற விஷயத்தை கால் பாதத்துடைய பசுவுடைய ஒரு கால் பாதத்துடைய மண் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நான் வந்து பலமுறை கூறியிருக்கிறேன். ஒரு சிங்கிள் பசுவுடைய கால் பாதத்துடைய ஒரு மண்ணை வந்து அதை அந்த சேரு சகதியமாக இருக்கிற மாதிரியான இடத்துல ஒரு சிங்கிள் பசுவுடைய இது மட்டுமே பதிந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம வந்து சிறிது வீட்டுக்குள் வைத்துக் கொள்வதும் அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி யாராவது வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் அகைன் பாருங்க. நான் அதுவும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த நான் அதாவது ஒவ்வொரு வகையான ஒரு முகூர்த்தம், ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயம் நம்ம பர்டிகுலராக ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதோ, அல்லது வந்து ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கிறதோ, அல்லது பண ரீதியான ரிச்சுவல்ஸ் ஏதாவது செய்கிறதோ, அட்ராக்ஷன் ரிச்சுவல் செய்கிறதோ எல்லாமே வந்து ஒவ்வொரு வகையான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது வந்து புதன்கிழமை ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு டெய்லியே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வெட்னஸ்டே அன்னைக்கு ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரியான விஷயம். வேற இந்த 24 நிமிஷம் அரை முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, கோதில் முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து பல்வேறு விதமான விஷயங்களை செய்து கொள்ளலாம். அதுக்குண்டான ஒரு பலன் வந்து கண்டிப்பான முறையிலேயே நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வரக்கூடிய இந்த வாராகி கோயிலில் நடக்கக்கூடிய அந்த மண்டலாபிஷேக பூர்த்தி தினம் அப்படிங்கிறது கும்பாபிஷேகத்திற்கு இணையான ஒரு தினம். அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பான முறையில். அதில் நேரில் வரக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு மந்திரித்த தேங்காய், அம்பாளிடம் வைத்த தேங்காய் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வீட்டில் வைப்பதற்கு அது ஒரு தேங்காய் ஒன்று வழங்க வைக்கிறோம். அனைவருக்குமே கட்டணம் எதுவும் கிடையாது. சங்கல்பம் செய்து கொள்ள விருப்பம் இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே வந்து சங்காபிஷேகம் செய்த சங்கு கொடுக்க போகிறோம். தனவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சங்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐஸ்வர்ய சங்குங்கிறது. சாட்டர்டே ஒரு 3 மணி வரைக்கும் தான் இது வந்து poojahovam.org வந்து இதோடைய ஒரு பதிவு இருக்கும். அதனால தேவைப்படுபவர்கள் சங்கல்பம் செய்து கொள்ளலாம். கரெக்டாக 3 o'clock வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க. சாட்டர்டே அன்றைக்கி 3 o'clock ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த டைம், இந்த கோதூளி முகூர்த்தம் அப்படின்ற டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமதேனுவை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு சொல்லுவாங்க. காமதேனுவை எப்படி வழிபடுவது அப்படின்றது, காமதேனுவோட ஃபோட்டோ நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பீங்க. அந்த நேரத்தில் விளக்கேற்றி வைத்து ஓம் காமதேனவே நமக அப்படின்றது அந்த ஒரு 24 மினிட்ஸுமே சொல்லக்கூடியவர்கள் வீட்டில் இருக்காங்க, சொல்ல முடியும் அப்படின்றவங்க அந்த மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஃபுல்லாகவே சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது இருக்கீங்க, அந்த டைமில் நான் ஆஃபீஸில் இருப்பேன் அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலையில் இருப்பாங்க, கால் செருப்போ அல்லது காலில் ஷூவோ போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து கட்டிட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வடக்கு முகமாக திரும்பி நின்றுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு
27 டைம்ஸ் ஆர் 45 டைம்ஸ் இந்த மாதிரியான விஷயம், இல்லை 54 டைம்ஸ் இந்த மாதிரி ஓம் காமதேனுவே நமஹ, ஓம் காமதேனுவே நமஹ, ஓம் காமதேனுவே நமஹ அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இந்த ஒரு டைம்ல நம்ம வந்து பசுமாடுகளை பார்ப்பது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து வீட்டில் இருக்கிறவங்க வேற என்ன மாதிரியான ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு 24 மினிட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம வந்து இந்த பூஜைகள் ஹோமங்கள் எல்லாமே ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு வந்திருக்கும், அதில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஒரு பசுவுடைய ஒரு விக்கிரகத்துக்கு, அதாவது காமதேனு அப்படின்ற மாதிரியான விஷயம் கோமாதான்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம பூஜை பண்ணுற ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒன்று உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பசுவும் கண்ணுக்குட்டியும் இருக்க மாதிரி பித்தளையிலையோ அல்லது வந்து ஐம்பொன்னில் அந்த மாதிரியான விஷயம் வெங்கலத்தில் வாங்குவது எல்லாமே வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெள்ளிலையும் வாங்கி வைக்கலாம். அது மாதிரியான ஒரு விஷயத்தை வாங்கி வைத்து அதற்கு வந்து நீங்கள் வந்து அபிஷேகம், ஏதாவது ஒரு விஷயம், அபிஷேகம்னா என்ன அபிஷேகம்னா பன்னீர் அபிஷேகம் செய்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் அருகம்புல் வைப்பது, இந்த ஒரு மந்திரத்தினை சொல்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதே நேரத்தில் நீங்கள் உங்களால் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு போயிட்டு அருகம்புல் வைக்க முடிந்தால் அவரை தொடாமல் அருகம்புல் வைத்துவிட்டு அவருடைய 2 கொம்புகளுக்கு இடையே, நந்தீஸ்வரர் இருக்கார்லே, அவருடைய 2 கொம்புகளுக்கிடையே பின்புறமாக நின்று அவர்களுடைய கொம்புகளுக்கிடையே நேராக சிவனை பார்த்து கொண்டு ஓம் நமசிவாய மன்றத்தை ஒரு தடவையோ ஒரு 3 தடவையோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓம் நந்தீஸ்வராய நமஹ, ஓம் நந்தீஸ்வராய நமஹ, ஓம் நந்தீஸ்வராய நமஹ என்ற ஒரு மந்திரத்தினை இந்த ஒரு நேரத்திலே சொன்னீர்கள் என்றால் அதிகப்படியான பலன் உங்களுக்கு உடனடியாகவே வந்து சேரும். அதாவது பொதுவாகவே உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர்களுடைய தெய்வங்களுடைய வாகனங்கள் தான் வந்து தெய்வங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி வந்து நந்தீஸ்வரர் தான் எல்லாமே சொல்லுவாராம். அது வந்து காதுல போய் சொல்லக்கூடாது. அவருடைய கொம்புகளுக்கு இடையே அவரை தொடாமல் பின்புறமாக நின்றுதான் தரிசித்து நம்ம வந்து சொல்ல வேண்டும். இந்த ஒரு மந்திரம் நமசிவாய மந்திரம் சொன்ன பிறகு இதை ஒரு சொல்லணும். சிவன் கோயிலில் நேராக போனோன்னே இதை செய்யக்கூடாது. முதலெடுத்தோன்னு கொடிமரத்தை வணங்கிவிட்டு பின்பர் விநாயகரை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ற வச்சுக்கோங்களேன். அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்து பசுவை நேரில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பின்புறம் மஞ்சள் தடவுவது, பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. ஸோ மஞ்சள் தடவுவது, குங்குமம் வைக்கிறது, வீட்டிலேயே இருந்தால் கூட அது ஒரு தூப தீபம் காட்டுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரியல் பசுவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலோ பசுக்களுக்கு இந்த நேரத்தில் ஃபீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், என்ஆர்ஐ, அதாவது என்ஆர்ஐயாக இருக்கட்டும் அல்லது வந்து நீங்கள் வந்து ஃபாரின்லேயே செட்டில் ஆகிருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஆரிஜினாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியதோ அல்லது வந்து உலகில் வேறு எங்கே இருக்கக்கூடியதோ உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு என்ஆர்ஐஸ் ஒரு ட்ரஸ்ட் ஏதாவது இருந்ததுனாலோ அல்லது இந்த மாதிரி கோமடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோமடங்கள் நிறைய இருக்கும். அந்த கோமடங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு டைமில் ஏதாவது உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் ஏதாவது ஒரு நாளில் செஞ்சால் போதும். டெய்லி அதே டைமில் நீங்கள் செய்யணுன்றது இல்லை. இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தினசரியே செய்யணுமா அப்படின்னா அது இல்லை. இதெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் கம்ஃபர்டபுளாக இந்த ஒரு முகூர்த்தத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த நந்தீஸ்வராய நமஹ என்ற ஒரு மந்திரத்தினை வந்து நீங்கள் நந்தியை பார்த்து சொல்லி வரலாம், வீட்டிலும் சொல்லி வரலாம்னு வச்சுக்கோங்களேன். நந்தி இருந்ததுன்னா வீட்லேயும் நந்திக்கு வந்து தொடச்சு அல்லது வந்து அபிஷேகம் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு, கோமாதா இருந்ததுன்னா கோமாதாவுக்கும் இந்த மாதிரியான விஷயமாக செய்வது, இது எல்லாமே இந்த கோதூளி முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நேரத்தில் செய்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த நேரத்தில் மேரேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதாவது வேறு எந்த ஒரு முகூர்த்தமும் கிடைக்கலன்னா அப்போ இந்த ஒரு முகூர்த்தத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு முகூர்த்தத்தில் வந்து எந்த ஒரு கெட்ட விஷயமுமே நம்ம பார்க்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி, எந்த ஒரு ஜாதக ரீதியாக அந்த நாளுடைய டிரான்சிட் ரிலேட்டடாவோ அல்லது நம்ம வந்து லக்னம் சரியில்லைனாவோ எந்த ஒரு விஷயமுமே பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால தான் இந்த ஒரு முகூர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. இந்த முகூர்த்த நேரத்திலே நீங்கள் உடனே கடன் அடைக்கலாமான்னு கேட்க வேண்டாம். அதை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இந்த ஒரு முகூர்த்தத்தில் எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலுமே அந்த ஒரு விஷயம் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் சொல்லலாம். நமசிவாய.